190வது பிறந்த நாள் விழா. பா, வெரி குட். ஏன் ஸ்ரீராமகிருஷ்ணோட பிறந்த நாளை நம்ம கொண்டாடணும்? அவதாரம். சரியான பதில். நேரம் நிமிந்து உட்காரணும். வயதான தாத்தா பாட்டிங்க தான் உடம்பு சரியில்லாமல் இப்படி வந்து உட்காந்து நேரம் நிமிந்து உட்காரணும். நான் ஒரு மந்திரம் சொன்ன ஆரம்பத்தில், ஸ்தாபகாயச்ச தர்மஸ்ய சர்வ தர்ம ஸ்வரூபினே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமஹ. என்ன அர்த்தம் அதுக்கு? ஸ்தாபகாயச்ச தர்மஸ்ய, தர்மத்தை நிலைநாட்டியவர். அடுத்தது சர்வ தர்ம ஸ்வரூபினே, எல்லா தர்மங்களின் வடிவங்களாக வந்தவர். மூணாவது அவதார வரிஷ்டாய, அவதாரங்களில் தலை சிறந்தவர் அப்படின்னு யார் சொன்னது? விவேகானந்தர் சொல்லியிருக்கார். அவர் ரொம்ப பிரியமான சீடர், ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய பிரியமான சீடர். இருக்கிற அந்த குறைவான நேரத்தில் எவ்வளவு முடியுமோ ஸ்ரீராமகிருஷ்ணனை பற்றி சிந்தனை பண்ணுவோம். நான் டீட்டெயிலாக அவர் எங்கே பிறந்தார், எப்படி வளர்ந்தார், அதுக்கெல்லாம் நான் போகலை. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும். ஸ்ரீராமகிருஷ்ணர் காமார்புகரில் பிறந்தது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். 1836 பிறந்தார், பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி. அந்த ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியும். நமக்கு இன்றைக்கி ஒரு டாப்பிக்கை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதை மட்டும் பார்ப்போம். இப்போ அவதார நோக்கம் என்ன? எதுக்காக ஸ்ரீராமகிருஷ்ணர் அவதாரம் எடுத்து வரணும்? நம்ம பார்த்துருக்குறோம், ராமர் அவதாரம் எடுத்து வந்தார். எதற்காக? ராவணனை அழிப்பதற்காக ஒரு அவதாரம் தேவைப்பட்டது. ஸ்ரீகிருஷ்ணர் அவதாரம் எடுத்தார். எதற்காக? கம்சன் அழிக்கிறதுக்கு, எனிவே ஒரு அசுரன் அழிக்கிறதுக்காக வந்தார். ராமரும் கிருஷ்ணரும் நமக்கு கிளியராக தெரியுது, ஏதோ ஒரு அசுரனை வந்து அழித்து தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக வந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் எந்த அசுரனை அழித்தார்? ஸ்ரீராமகிருஷ்ணர் வந்தார், அவதாரமாக வந்திருக்கிறாரு. எந்த அசுரனை அழிக்கிறதுக்காக வந்திருக்காரு? எந்த அசுரன்? சம்சய நாசன. ஒரு பாட்டு இருக்கு, நரதேவ தேவ ஜெய ஜெய நரதேவ, அப்படி ஒரு பாட்டு பாடினாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. அதில் ஒரு வரி வருது, சம்சய நாசன ராமகிருஷ்ண. சம்சயனா சந்தேகம் என்ற அரக்கனை அழிக்கிறதுக்காக வந்திருக்காரு. சுவாமி, என்ன சந்தேகம்? அவர் பிறந்த பொழுது 1836 இந்தியாவோட நிலைமை எப்படின்னா, பிரிட்டிஷோட அடிமையாக இருந்தோம். இப்போ மக்களிடையே வந்து கடவுள் இருக்கிறாரா இல்லையா? பாதி பேர் கடவுள் இல்லைன்னு சொல்கிறான். இருக்கிறாருன்னு சொல்கிறவங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஃபாலோ பண்ணுறதுக்கு. மக்களிடையே வந்து கடவுள் இருக்கிறார், இறைவன் என்பவர் இருக்கிறார், அந்த இறைவனை நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்த அவதாரம் தான் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர். சுவாமி விவேகானந்தர் சொல்வார், each soul is potentially divine. Each soul is potentially divine. The goal is to manifest this divinity within, controlling by nature, internal and external. Do this either by work or worship or psychic control or philosophy, by one or more or all of this, and be free. சிம்பிளா 4 வரியில் சொல்லி கொடுத்தார் சுவாமிஜி. எல்லாரும் தெய்வீகமானவர்கள். இதைத்தான் உபனிஷத்துன்னு சொல்லுது. வேதங்கள் உபனிஷங்கள் இதே கருத்தை தான் சொல்லுது. ஸ்ரீராமகிருஷ்ணர் அதை தான் சொன்னார். பல பேர் என்கிட்ட கேட்பாங்க, சுவாமிஜி ஸ்ரீராமகிருஷ்ணர் ஏதாவது புதுசாக சொல்லியிருக்காரா? அந்த சுவாமிஜி சொல்லியிருக்கார், இந்த சுவாமி சொல்லியிருக்கார், புதுசாக ஏதாவது ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லியிருக்காரா அப்படின்னா இல்லை. ஏற்கனவே வேத உபனிஷத்தில் இருந்த கருத்துக்களை காலத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்த அவதாரம் தான் ஸ்ரீராமகிருஷ்ணர்.
இப்போ நமக்குள்ள தெய்வீகம் இருக்குதுங்கிறது முதல் விஷயம் புரிஞ்சுக்கணும். நாம் தெய்வீகம் வாய்ந்தவர்கள். ஐ எம் டிவைன். ஐ எம் டிவைன். இப்போ நான் தினசரி நான் காலையில் எழுந்து சாயந்தரம் வரைக்கும் ஐ எம் டிவைன், ஐ எம் டிவைன் சொல்லிக்கிட்டே இருந்தால் நான் என்னவாவேன்? டிவைன் ஆயிடுவேன். அதுக்கு பதிலாக காலையிலேருந்து எழுந்து சாயந்தரம் வரைக்கும் வேறு ஏதாவது நான் பிசாசுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் என்ன ஆவேன்? பிசாசு ஆகிடுவோம். இப்போ என்ன சொல்லணும்? நான் தெய்வீகமானவன். அந்த பூரணமான நம்பிக்கையோடு சொல்லணும், நான் தெய்வீகமானவன். அந்த கருத்தை ஆழமாக நமக்கு பதிவிக்கிறதுக்காக தான் ஸ்ரீராமகிருஷ்ணர் வந்தார். அவருடைய செய்தி, உலகத்துக்கு சொன்ன முதல் செய்தி, மனிதன் தெய்வீகமானவன். ஞாபகம் வச்சுக்கூடாது. கடைசி வரைக்கும் நான் கேள்வி கேட்பேன். பின்னாடி உட்காந்துருக்கணும் தான் சேர்த்து தான் அலர்ட்டாக இருக்கணும். மனிதன் தெய்வீகம் வாய்ந்தவன். முதல் செய்தி உலகத்துக்கு என்ன கொடுத்தாரு ஸ்ரீராமகிருஷ்ணர்? மனிதன் தெய்வீகம் வாய்ந்தவன். ரெண்டாவது, அந்த தெய்வீகத்தை ஸ்ரீராமகிருஷ்ணராக நான் அதை அறிந்தேன், நீங்களும் அறிய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதை தான் நரேந்திரன்ட்ட சொன்னார். நான் பார்த்திருக்கிறேன் அந்த தேவியை, நீயும் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னார். அப்போ நம்மளும் முயற்சி பண்ணோம்னா அந்த இறைவனை காண முடியும். அவர் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறார், நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறார். இறைவன் நாமெல்லாம் தெய்வீகமானவர் அப்படிங்கிறத கேட்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நாம் தெய்வீகமானவர்கள். அந்த தெய்வீகத்தை நாம் வாழ்க்கையில் இருக்கும் பொழுதே உணரணும். உணர்வதற்கு சுவாமி ஈஸியாக சொல்லிட்டீங்க, தெய்வீகத்தை உணரணும்னு சொல்லிட்டீங்க. எங்களுக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆஃபீஸுக்கு போனால் ஆஃபீஸ் சிந்தனையே தான் இருக்குது, வீட்டுக்கு போனால் 1008 பிரச்சனைகள் இருக்குது, எங்கே தெய்வீகத்தை நாங்கள் நினச்சிட்டே இருக்க முடியலையே அப்படின்னா, அதை ஏதோ ஒரு சில விஷயங்கள் நமக்கு மறைக்குது. ஒரு கவரிங் இருக்குது, அந்த கவரிங்கை வெளியே எடுக்கிறது தான் நம்முடைய வேலை. அதுக்கு தான் ப்ராக்டிஸ், அதுக்கு தான் இந்த 100 வருஷம். சத்தாயுர்வை புருஷா. நமக்கு எவ்வளோ ஆயுஷு? 100 வருஷம் அதிகபட்சம். 100 வருஷம். சத்தாயுர்வை புருஷக. அந்த தெய்வீகத்தை, நமக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வீகத்தை, நான் யார் அப்படிங்கிறத உணர்வதற்கு நமக்கு இவ்வளவு நாள் தேவைப்படுது. சரி, நமக்குள்ளே இருக்கிற விஷயத்தை எப்படி மறைச்சிருக்குது அப்படிங்கிறத ஸ்ரீமத் பகவத்கீதை 3 உதாரணத்தோடு சொல்லுது. ஒன்று, நெருப்பை புகை மூடி மறைச்சிருக்க மாதிரி. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தாங்க, அந்த ஹோமம் முடியும் போது எவ்வளோ புகை இருந்துச்சு. தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு இங்கே புகை மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும், அதுக்குள்ளே இருக்கிற நெருப்பு தெரிஞ்சிருக்காது. நெருப்பை புகை மறைத்திருப்பது போல ஆன்மாவை என்ன பண்ணுது? நம்முடைய அஜ்ஞானம் என்ற திரை மறைச்சிருக்கிறது. யார் சொன்னா? ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார். இன்னொன்று, கண்ணாடியில் தூசு படிஞ்சிருக்கிற மாதிரி. கண்ணாடியில் தூசு படிஞ்சிருக்கு. நெருப்பை புகை மறைச்சிருந்தது. கொஞ்சம் நேரம் கழித்து ஃபேன் போட்டாங்க, புகையெல்லாம் காணாமல் போயிடுச்சு. அங்கே இருந்தவங்களுக்கு நெருப்பை பார்க்க முடிஞ்சது, விசிபிளாக நம்ம அன்றைக்கி பார்த்தோம். அதுக்கு பெரிய பிரயத்தனம் போடலை. நமக்கு ஒரே வேலை, சுவிட்சாக போட்டோம், கொஞ்ச நேரத்தில் நெருப்பை தெரிஞ்சு போச்சு. அங்கே இருந்த மறைப்பு காணாமல் போயிடுச்சு. இதுக்கு பேர் தான் சாத்விக குணம். நமக்குள்ளே இருக்கக்கூடியது 3 குணங்கள். சாத்விக குணம். இன்னொன்று, கண்ணாடியில் இருக்கக்கூடிய தூசி. கண்ணாடியில் இருக்க தூசியை ஃபேன் போட்டால் போகாது. ஃபேன் போட்டால் போகாது. அது இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு துணி எடுத்துகிட்டு போய் உட்காந்து நேரம் கொடுத்து துடைக்கணும். அப்போ தான் கண்ணாடியில் இருக்கிற அழுக்கு வெளியில் போகும். அது ராஜசிக் நேச்சர். நமக்குள்ள ராஜசிக் நேச்சர் இருக்குது. அந்த ராஜசிக் நேச்சர் என்ன பண்ணும்? இறைவனை காண விடாமல் நம்ம தடுக்கும். 3வது உதாரணம் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறாரு. தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய கருப்பை. அது இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம். தாய்மார்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம். ஒரு பிறவியே எடுத்துடணும், அவ்வளவு கடினமான ஒரு வேதனை. அவ்வளவு சிரமப்பட்டு அந்த தாயினுடைய கருவை வயிற்றுலேருந்து வெளியே கொண்டு வர்றாங்க. அது ரொம்ப நிறைய சிரமப்படணும். அது தாமச குணம். ஸோ அந்த 3 குணங்கள் நமக்குள்ளே இருக்குது. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். சத்துவகுணத்துக்கு எடுத்துக்காட்டு நெருப்பை புகை மறைச்சிருக்கிற மாதிரி, ரஜோகுணத்துக்கு எடுத்துக்காட்டு கண்ணாடியில் தூசு மறைச்சிருக்க மாதிரி, தாமச குணத்துக்கு எடுத்துக்காட்டு கருவும் கருப்பையும். ஞாபகம் வச்சுக்கணும். நாம் எந்த குணத்தில் இருக்கிறோம், எவ்வளோ எஃபர்ட் போடணும் முடிவு பண்ணிக்கணும். இவ்வளோதான் விஷயம். எல்லாருக்குள்ளேயும் 3 குணங்கள் இருக்குது. காலையில் ஒரு குணத்தில் இருப்போம், மத்தியானம் ஒரு குணத்தில் இருப்போம். அதுலேயும் கூட டிஃப்ரென்ஸ் இருக்குது.
சாயந்தரம் வேற ருத்ர தாண்டவம் ஆடுறதெல்லாம் இருக்குது. இப்படி 3 குணங்களும் மாறி மாறி நம்ம வாழ்க்கையில் வருது. நமக்கு ஒவ்வொருத்தரும் நம்மளை சிந்திச்சு பார்த்துக்குவோம். நாம் எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம், எவ்வளவு தூரம் ஆன்மீக பயிற்சிகளை அதிகப்படுத்தணும். அதிகப்படுத்தினா தான் நம்ம இறைவனை காண முடியும். ஏன்னா ஸ்ரீராமகிருஷ்ணர் கிளியராக நமக்கு சொல்லியிருக்காரு, நீ இறைவன், நீ தெய்வீகமானவன் சொல்லியிருக்கிறார். அந்த தெய்வீகத்தை நம்ம வாழ்க்கையில் உயிரோடு இருக்கும் பொழுதே, சாமி செத்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இல்லை, இருக்கும் பொழுதே நான் தெய்வீகம் என்பதை வாழ்க்கையில் அனுபவத்தில் கொண்டு வரணும். அப்படின்னா கடுமையான முயற்சி பண்ணணும். ஸ்ரீராமகிருஷ்ணோட அருள் எப்போதும் இருக்குது நமக்கு. ஆனால் யாருக்கிட்ட அந்த முயற்சி இருக்குதோ அவர்களுக்கு அந்த அருள் இன்னும் அதிகமாக வேலை செய்யும். ஸோ மனிதன் தெய்வீகம் வாய்ந்தவன், முதல் மெசேஜ். ரெண்டாவது, மனிதன் தெய்வீகம் வாய்ந்தவன். அந்த தெய்வீகத்தை வாழ்க்கையில், இந்த வாழ்க்கையில் இருக்கும் பொழுதே நம்ம உணர முடியும். மூணாவது மெசேஜ் என்ன, நான் சொல்லலை. மூணாவது மெசேஜ் எல்லா மதங்களும் ஒரே இறைவனை நோக்கி தான் போகுது. இது எந்த ஒரு ஆச்சாரியரும் சொல்லாத ஒரு விஷயம். எல்லா மதங்களும், எல்லா நதிகளும் எங்கேயோ உற்பத்தி ஆகுது, மலையிலையா, ஏதாவது ஒரு மலையில் எங்கேயாவது உற்பத்தி ஆகி எல்லா நதிகளுமே போய் சேரக்கூடிய இடம் கடல் தான். அது இந்தியாவில் இருக்கிற கடலாக இருக்கா, இல்லைன்னா சவுதியில் இருக்கிற கடவுளாக, ஏதாவது ஒரு கடலில் தான் போய் சேரப்போகுது. எல்லா நதிகளும் கடலை நோக்கி போகிற மாதிரி எல்லா மதங்களும் ஒரே இறைவனை நோக்கி தான் போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய உண்மையை சும்மா ஏதோ டெக்ஸ்டில் படித்து சொன்ன மாதிரி கிடையாது. அவரே வாழ்க்கையில் ஒவ்வொரு சாதனையும் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவத்தில் உணர்ந்து அதுக்கப்புறமா சொன்னார். இதுதான் ஸ்ரீராமகிருஷ்ணர். இதை போல் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம 3 பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம். முதல், மனிதன் தெய்வீகமானவன். ரெண்டாவது, தெய்வீகத்தை உணர வேண்டும். மூணாவது, எல்லா மதங்களும் ஒரே இறைவனை நோக்கி தான் செல்லுது. சரி, இப்போ அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கார் ஸ்ரீராமகிருஷ்ணர். அவர் சொன்ன விஷயங்கள்லாம் ஒரு சீடர் என்ன பண்ணார், டெய்லி நோட் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் பர்சனல் யூஸுக்காக நோட் பண்ணார். பிற்காலத்தில் சாரதாமா அதை கேட்டுட்டு சொன்னாங்க, இது கரெக்டாக இருக்குது, நீ சரியாக தான் எழுதியிருக்க, உனக்கு மட்டும் இருக்கக்கூடாது, உலகம் பூரா எல்லாருக்கும் போய் சேரட்டும் சொல்லி ஒரு அனுமதி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அது காஸ்பல் ஆஃப் ஸ்ரீராமகிருஷ்ணான்னு ஒரு இங்கிலீஷில் ஒரு புக்கு, தமிழில் அமுதமொழிகள்னு 3 பார்ட்டாக இருக்குது. எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் படிச்சுட்டு தான் இருப்பீங்க நம்பிக்கிறேன். அந்த அமுதமொழிகளில் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொன்ன இந்த 3 விஷயங்களை கடைபிடிக்கிறதுக்கு சில வழிமுறைகளே சொல்லி கொடுக்குறாரு. நம்ம ஃபோக்கஸே அதுதான். இன்னைக்கு டீட்டெயில் லைஃபுக்கு நம்ம போகலை. இன்னைக்கு அவர் சொன்ன உபதேசங்களை எப்படி நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கிறது அதை மட்டும் நம்ம பார்ப்போம். ஸ்ரீராமகிருஷ்ணர் அவருடைய அமுதமொழிகள்னு பேர் ஒரு நிகழ்ச்சி, உண்மை நிகழ்ச்சி நடந்தது. இது அமெரிக்காவில் நடந்தது. அமெரிக்காவில் பாஸ்டன் ஒரு இடம், அங்கே நமக்கு ஒரு பிரான்ச் இருக்குது. 100 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி, பெரியவங்க சொல்லி கேட்டிருக்கேன். ஒரு கணவன் மனைவி, அந்த மனைவி எப்போதும் ஆசிரமத்துக்கு வருவாங்க, எல்லா சத் சங்கத்துலேயும் கலந்துக்குவாங்க. அவர் வீட்டுக்காரருக்கு இந்த ஆசிரமத்துக்கு போகிறதுக்கெலாம் பிடிக்காது. ஆனாலும் மனைவிக்கு மதிப்பு கொடுத்து என்ன பண்ணுவார், காரில் ஏற்றிட்டு ஆசிரம வாசலில் இறக்கி விட்டு போவார். அவர் எங்கேயோ போயிடுவார். கரெக்டாக சாயந்தரம் எப்போ முடியுமோ கரெக்ட் டைமுக்கு வருவார், திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். இது ஒரு நாள் இல்லை, பல வருஷங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் ஏதோ சுவாமிஜி கவனிச்சார், ஏம்மா நீ டெய்லி ஒரு தனியாக வர்றியே, வீட்டுக்காரர் வரலையா அப்படின்னு. இல்லை சுவாமி, அவர் வரமாட்டார். ஏன் வரமாட்டார் தெரியாது, அவர் வரல, நானும் அவர் கூப்பிடலை, அவரும் வரல. ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு வா, அவரையும் கூட்டிகிட்டு வா, நான் முயற்சி பண்ணுறேன் சுவாமி அப்படின்னாங்க. வீட்டுக்கு போய் சொன்னாங்க, இந்த மாதிரி ஆசிரமத்தில் சுவாமிஜி ஒரு நாளைக்கு உங்களை பார்க்க சொன்னாங்க. அப்படியா, போவோம். அடுத்த நாள் என்ன பண்ணார், ஆசிரமத்துக்கு வந்தார். கொஞ்ச நேரம் சத் சங்கத்தில் இருந்துட்டு போகும்பொழுது சுவாமிஜி ஒரு புக்கு கொடுத்தாரு, ப்ரெசென்ட் பண்ணார். அந்த புக்கு ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அமுதமொழிகள், தி காஸ்பல் ஆஃப் ஸ்ரீராமகிருஷ்ணன். வாங்கிட்டு போயிட்டு படிக்க ஆரம்பித்தார். 2 நாளில் புக்கை கொண்டாந்து திருப்பி கொடுத்துட்டார்.
சுவாமி இந்த புக்கை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னாரு. ஏன் அப்படின்னாரு. இல்லை, இது எங்கே பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் காமினி காஞ்சனம் காமினி காஞ்சனம்னு சில இடங்கள்ல இருக்குது. அதில் தான் நாங்கள் இருக்கிறோம், வாழ்க்கையில் இருக்கிறோம், அதே இங்கே ரிப்பீட் ஆகுது, எனக்கு வேண்டாம் சாமி அப்படின்னு. அப்படியா, சரி வச்சுட்டு போ. கொஞ்ச நாள் ஆச்சு, இன்னொரு 10-20 வருஷம் கழிச்சு அவருக்கு ரொம்ப வயதாகி போச்சு. ஒரு நாள் யாருமே அறியாத வேலையில் திடீர்னு வந்து கதவை தட்டுறார். அதே ஆள், மனைவியெல்லாம் கூட்டம் இல்லை, தனியாக அவரே வந்துட்டார். வந்து ஆசிரம கதவை தட்டுறார். கதவை திறந்தார் சுவாமிஜி. என்ன விஷயம் வந்திருக்கீங்க, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறீங்க? சுவாமி, அந்த காமினி காஞ்சன புக்ஸும் கொடுத்துட்டு போனால அதை திருப்பி கொடுங்க, எனக்கு வேணும். ஏன் அன்னைக்கு வேண்டான்னு சொல்லி கொடுத்துட்டு போனீங்க இன்னைக்கு கேட்குறீங்க? இப்போ தான் எனக்கு அறிவு வருது. அதில் ஸ்ரீராமகிருஷ்ணர் 2 விஷயத்தில் எல்லாத்தையும் ஒட்டுமொத்த விஷயத்தையும் எல்லா பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த 2 விஷயம் சொல்லிட்டார். அதாவது மண்ணாசை, பெண் ஆசை. அதுலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் திரும்ப திரும்ப அழுத்தம் கொடுத்து சொல்கிறார். இப்போ எனக்கு புரிஞ்சது சுவாமிஜி, அதனால எனக்கு அந்த புஸ்தகம் வேணும் அப்படின்னு. இப்போ எவ்வளோ மகத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். அமுத மொழிகளை உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த புஸ்தகத்தை ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு பதிலாக யாராவது ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருப்பார். நீங்கள் என்ன கேள்வியை கேட்கணும்னு நினச்சிங்களோ அந்த கேள்வி ஒருத்தர் கேட்டிருப்பார். அங்கே உங்களுக்கான பதில் காத்திருக்கும். இதுதான் வந்து ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அமுதமொழிகள். அந்த அமுதமொழிகளில் அவர் சொன்ன அந்த தெய்வீகத்தை உணர்வதற்கு சில ப்ராக்டிஸை சொல்கிறாரு. ரிப்பீட்டடாக சொன்ன விஷயங்கள் மட்டும் பார்ப்போம். 1, நாம ஜப்பம். நாம ஜப்பம், சாது சங்கம், பிரார்த்தனை, தனிமையில் இருத்தல், விவேகம், நம்பிக்கை, சரணாகதி. இதை பற்றி தான் பேசப்போம். முதல்லது நாம ஜப்பம். சுவாமி, நாமத்தை எப்படி சொல்கிறது? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேத 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே. நாம சொல்லும் பொழுது, இறைவனுடைய நாம சொல்லும் பொழுது கண்களில் கண்ணீர் வரணும். அப்போ 100% மனசு அந்த நாமத்தில் இருக்கணும். அதான் விஷயம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி சொல்லணும். இறைவனுடைய நாமத்தை சொல்லும் பொழுது அந்த மாதிரி சொல்லணும். சாரதாமா சொல்லுவாங்க, இந்த கடிகாரத்தில் டிக் டிக் டிக்னு அடிச்சுட்டே இருக்கும். அது மாதிரி நம்ம மனசுக்குள்ளே அது ஓடிக்கிட்டே இருக்கணும், அந்த நாமம் ஓடிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கவனித்து பாருங்கள். வீட்டில் இருக்கும்பொழுது இந்த சுவாமி சொன்னார், கடிகாரம் டிக் 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 டிக். வீட்டில் நிசப்தமாக இருக்கும்போது இதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அந்த சத்தத்தை தவிர எதுவுமே உங்களுக்கு கேட்க முடியாது, அது மட்டும் கேட்டுகிட்டே இருக்கும். அது மாதிரி நீங்கள் என்ன வாழ்க்கையில் என்ன வேலை பண்ணிகிட்டு இருந்தாலும் மனதில் ஓரமாக என்ன பண்ணிகிட்டு இருக்கணும், அந்த இறைவனுடைய நாமம் ஓடிக்கிட்டே இருக்கணும். எந்த நாமம் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறோம், நீங்கள் ஆல்ரெடி தீட்சை வாங்கியிருந்தீங்கன்னா தீட்சா நாமம், தீட்சை வாங்காதவங்க பிடிச்ச நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இறைவனுடைய நாமத்தை சதா சொல்லிக்கிட்டே இருக்கணும். தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணித்தானி சாதனானி யோக சாஸ்திரம் சொல்லுது. அதாவது வாழ்க்கையில் இறைவனை காண்பதற்கு தவம் என்பது அவசியம். எல்லாருக்கும் வேணும் தவம் என்பது, எல்லாரும் செய்யணும். யாரால் எவ்வளோ முடியுமோ அந்த தவத்தை நம்ம செய்யணும். சரி, நாம ஜபம். ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் இந்த நாம ஜபத்தோட மகிமை உங்களுக்கு புரியும். ஏகநாதர்னு ஒரு பெரிய பக்தர் இருந்தார், மராட்டிய மாநிலத்தில், பெரிய மகான். ஒரு நாள் ராமேஸ்வரத்திற்கு தீர்த்த யாத்திரையாக வர்றார். எங்கேருந்து? மகாராஷ்டிராவிலேருந்து. அந்த காலத்தில் ட்ரெயின் கிடையாது, பஸ்ஸு கிடையாது, நடந்து தான் வரணும். கையில் கங்காஜலம் எடுத்துக்கிட்டு வர்றார். வர்ற வழியில் பார்க்குறார், 2 பெண்மணிகள் சண்டை போட்டுக்கிறாங்க. எதுக்கு சண்டை சுவாமி? 2 பேர் என்ன பண்ணாங்க, அடுப்பெரிக்கிறதுக்காக சாணமெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வராட்டி தட்டி காய வச்சுருந்தாங்க. காய வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா பெரிய காற்று, சூறக்காற்று அடித்தது, எல்லா வராட்டியும் மிக்ஸ் ஆகி போயிடுச்சு. இப்போ அவங்களுக்குள்ள பிரச்சனை என்னென்னா, எது என்னோடது எது உன்னோடது, எதை எடுத்தாலும் இது என்னோடதுன்னு இந்த அம்மா சொல்லுது. இன்னொரு அம்மா என்ன சொல்கிறாங்க, அல்ல அது என்னோடது அப்படிங்கிறாங்க. 2 பேருக்கு இடையில தீராத சண்டையாக போச்சு.
பிரிக்கவே முடியல. ஆனால் பிரச்சனை என்னென்னா எல்லா வராட்டிகளும் ஒரே சைஸில் இருக்குது. கொஞ்சம் மாதிரி ஏதாவது கொஞ்சம் கோணலம் மணல இருந்தால் கூட ஈஸியாக பிரிச்சிடலாம். எல்லாமே ஒரே சைஸாக இருக்கிறனால 2 பேர்னாலையும் ஈஸியாக பிரிக்க முடியல. 2 பேருக்கும் இப்போ வந்து முதல்ல பேசினாங்க, சத்தமாக பேசினாங்க, இப்போ வந்து சண்டையாக மாறிடுச்சு. இதை சுவாமி கவனிச்சார். என்ன பிரச்சனை உங்களுக்கு? சுவாமி இதுதான் பிரச்சனை. இவ்வளோதான விஷயம். 2 பேரும் அமைதியாக உட்காருங்க, நான் பிரித்து கொடுத்துட்றேன். சுவாமி உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்கள் தான் செஞ்சு வச்சோம், எங்கனாலே பிரிக்க முடியல, நீங்கள் எங்கேருந்தோ வந்திருக்கிறீங்க, உங்களால் எப்படி பிரிக்க முடியும்? ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பாருங்க. சரி, 2 பேரும் அமைதியாக உட்காந்துக்கிட்டாங்க. இந்த சுவாமி என்ன பண்ணார்? ஒரு வராட்டி எடுத்தார், இப்படி காதில் வச்சு பார்த்தார், இந்த பக்கம் வச்சுட்டார். இன்னொரு வராட்டி எடுத்தார், காதில் வச்சு பார்த்தார், இந்த பக்கம் வச்சுட்டார். இப்படி என்னாச்சு? ஒவ்வொரு வராட்டியும் எடுத்தார், காதில் வச்சு பார்க்குறார், ஒரு சைடு வைக்கிறார், இன்னொரு சைடு வைக்கிறார். கரெக்டாக 2 பேருக்கும் 50-50 வராட்டிகள் தனித்தனியாக பிரிச்சுட்டார். பிரிச்சுட்டு சொன்னார், ஒரு அம்மாவை கூப்பிட்டு இதெல்லாம் ஒன்னோடது எடுத்துகிட்டு போ. இன்னொரு அம்மாவை கூப்பிட்டு இதெல்லாம் ஒன்னோடது நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னார். அவங்க பார்த்தாங்க, சரியாக தான் பிரிச்சிருக்கிறார். இப்போ அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, ஒரு கியூரியாசிட்டி வந்துருச்சு. சுவாமி இது எப்படி நீங்கள் பிரிச்சிங்க சொல்லுங்கள், இது எப்படி கரெக்டாக நீங்கள் எப்படி பிரித்து பாருங்க. என்னென்ன கையில் காதில் எடுத்து வச்சுக்கிறீங்க, இப்போ திரும்பி போட்டிங்க, காதில் எடுத்து வச்சிங்க, இந்த பக்கம் திருப்பி போட்டிங்க, என்ன புரியல எங்களுக்கு அப்படின்னா. அதுவா, அது வேற ஒன்றும் இல்லை. இந்தம்மா இருந்தாங்களே, காலையில் எழுந்த உடனே இறைவன் நாமத்தை சொல்லிட்டு தான் வேலையை ஆரம்பிப்பாங்க. கண் விழிச்ச உடனே இறைவன் நாமத்தை சொல்லிட்டு தான் வேலையை ஆரம்பிப்பாங்க. இரவு தூங்க போகிறது வரைக்கும் என்னென்ன காரியங்கள் செய்தாங்களோ எல்லா காரியமும் செய்வாங்க, கையில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. மனம் எப்போதும் இறைவன் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தது. அதனால அவர்கள் செய்த வேலையிலையும் அந்த நாமம் பிரதிபலித்தது. அதனால அந்த வரட்டியை தொட்டு நான் காதில் வைக்கும் பொழுது எந்த நாமத்தை சொன்னாங்களோ அந்த நாமம் என்னுடைய காதில் வருது. அது யாருனால கண்டுபிடிக்க முடிஞ்சது? அவரும் நாமம் சொல்பவர். புரிஞ்சுதா? அவரும் நாம சொல்பவராக இருந்ததுனால அவர்னால ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சது. இந்தம்மா என்ன பண்ணாங்க? காலையில் எழுந்திருந்து யாராவது கரிச்சு கொட்டிகிட்டே இருப்பாங்க, யாரு மேலேயாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவ்வளோ கோபத்திலே வந்து வேலை பார்த்ததுனால அந்த கோபக்கனல் தான் அந்த வேலையில் இருந்தது. அந்த வராட்டி எடுத்து பார்த்தாலே ஆக்ரோஷமாக இருக்குது, ஒரு பெரிய சவுண்டு அந்த மாதிரி வருது. இதனால தான் எனக்கு ஈஸியாக போச்சு பிரிக்கிறது அப்படின்னாரு. இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில் நமக்கு அன்றாட கடமைகள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கடமைகள் இருக்கிறோம். எந்த கடமையை செய்தாலும் என்ன வேலை பண்ணாலும் நம்முடைய மனம் எங்கே இருக்கணும்? இறைவன் நாமத்தை விடாமல் சொல்லணும். சுவாமி தீபாவளி இன்னைக்கு லீவ் விட்டுறலாமா? இல்லை. ஆன்மீக சாதனை நாம சொல்வதற்கு லீவே கிடையாது. சுவாமி இன்னைக்கு காலையில் நான் குளிக்கலையே, நாம சொல்லலாமா? பல பேருக்கு பெரிய சந்தேகம் தான். என்னமோ தினசரி வந்து லட்சம் நாம சொல்லிடுற மாதிரி அது ஒரு பெரிய சந்தேகமாக கேட்பாங்க. சுவாமி நான் எனக்கு குளிக்கலையே, நான் இன்னைக்கு சொல்லலாமா அப்படின்னா, குளிக்காட்டாலும் நாம சொல்லலாம். நாம சொல்கிறதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ ஸ்ரீராமகிருஷ்ணர் சொன்ன முதல் ப்ராக்டிஸ் என்னது? நாம ஜப்பம். சரி, 2வது சத் சங்கம். சத் சங்கம் அப்படின்னா நல்லோர் இணக்கம், தமிழில் ஹோலி கம்பெனி, இங்கிலீஷில் சத் சங்கம். ஏன் சத் சங்கத்தில் இருக்கணும்? சத் சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிश्चलतत्वம், நிश्चलतत्वे जीवन मुक्ति. भज गोविंदम भज गोविंदम गोविंदम भज मूढ़मते, संप्राप्ते सन्निहिते काले नही नही रक्षति डुग्रंकरणे. சந்தோஷமா பாடுற அந்த பாட்டை சங்கராச்சாரியார் பாடினது. என்ன சொல்றாரு? சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்துவம். சத்சங்கத்தில் இருந்தோம்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட குணங்கள் நம்மளை விட்டு ஓடிடும். நிஸ்ஸங்கத்துவம், நிஸ்ஸங்கத்வே நிश्चल தத்துவம், மனசு வந்து பரிசுத்தமாயிடும்.
இப்படி ஒவ்வொரு ப்ராக்டிஸாக பண்ணிட்டு இருக்கும்பொழுது கடைசி என்ன கிடைக்குது? ஜீவன் முக்தி. திரும்பவும் டி நகருக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. திரும்பவும் இந்த உலகத்திற்கு திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லை. இல்லைன்னா திரும்பவும் வரணும், மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு போகணும், கிளாஸ் எடுக்கணும், ஏதோ ஒரு வேலை பண்ணணும், திரும்பவும் இந்த உலகத்துக்கு வரணும். வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சத் சங்கத்தில் இருக்கணும். சுவாமி, சத் சங்கத்துக்கு நாங்கள் தினசரி ஆசிரமத்துக்கு வர முடியாது, எங்களுக்கு வேலையெல்லாம் இருக்கு. கேள்வி நியாயமானதான். தினசரி எங்களால் ஆசிரமத்துக்குலாம் வர முடியாது. சத் சங்கம் அப்படிங்கிறது ஆசிரமத்துக்கு வருவதும் ஒன்று, அல்லது வீட்டில் ஒரு நல்ல புனிதமான நூல்களை எப்போதும் கையில் வச்சுக்கிறது, உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு புஸ்தகத்தை அதை படிக்கிறது, படிச்சுட்டு அது ரெஃப்ளெக்ட் ஆகணும். ஒரு நாளைக்கு ஒரு தாட் எடுத்துக்கணும் தினசரி. அந்த தாட் அந்த ஹோல் டே நமக்கு இருக்கணும். அதுவும் சத் சங்கம். நல்ல ஒரு இணக்கத்தில் எப்போதும் ஒரு நல்லவங்க இணக்கத்திலே நம்ம தொடர்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்வார், வைத்தியர் கூடவே இருந்தோம்னா எது கப்ப நாடி எது பித்த நாடின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். கூட டாக்டரில் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்களேன், இந்த டாக்டரை விட அவர் கூட இருக்க அசிஸ்டண்ட்டு 60% அவருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கும். நானே கொஞ்ச நாள் டிஸ்பென்சரியில் டாக்டர் கூட வேலை பார்த்துட்டு இருந்தபோது ஒரு 6 மாதம் கழித்து அந்த பேஷண்ட் ரிப்பீட்டடாக வரும்பொழுது எனக்கே புரிஞ்சு போச்சு அவங்க என்ன விஷயம் சொல்ல போகிறாங்க, இந்த டாக்டர் என்ன மெடிசன் சொல்ல போகிறாரு. முன்னாடியே நானே எடுத்து வச்சுருவேன், டேப்லெட் எடுத்து வச்சுருவேன். அவர் செக் பண்ணிட்டு, சுவாமி என்ன அப்போ இப்படி கூடவே இருந்து பழகிறதுனால என்ன ஆகுதுன்னா நமக்கு அது என்ன புரியுது. அது மாதிரி சத் சங்கத்தில் இருக்கும் பொழுது தான் இறைவன் யாரு, நான் யாரு, எனக்கு இந்த பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு என்ன சம்பந்தம், எதுக்காக இந்த பூமியில் நாங்கள் வந்திருக்கிறோம், என்ன சம்பந்தம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம திங்க் பண்ண ஆரம்பிப்போம். அப்போ அதுக்கு சத் சங்கத்தில் இருந்தால் தான் நடக்கும். அப்படிங்கிறனால சத் சங்கம் நமக்கு அவசியம் வேணும். சின்னதாக ஒரு குட்டி கதை சொல்கிறேன். எப்போவுமே ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது ஒரு நெரேஷனோட சொல்லும் பொழுது இன்னும் உங்களுக்கு ஆழமாக புரியும். இப்போ நாம ஜபம் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. நாம ஜபம் நீங்கள் எப்போவாவது மறந்து போச்சுன்னா அந்த வராட்டி கதை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு மறக்கவே மறக்காது நாம ஜபம். சத் சங்கத்துக்கு ஒரு கதை சொல்கிறேன். இந்த குழந்தைங்களே இருக்கிறாங்க. அப்புறம் என்ன கேட்பாங்க, சுவாமி எங்களுக்கு ஒன்றுமே சொல்லவே இல்லை அப்படின்னு. நாரத மகர்ஷி இருந்தார். ஒரு முறை வைகுண்டத்துக்கு போனார், பகவானை பார்க்குறார், பேசிட்டு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. சுவாமி எல்லாரும் சொல்கிறாங்க நல்லொரு இணக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க, அப்படின்னா என்ன, ஏன் சத் சங்கத்தில் நான் இருக்கணும் அப்படின்னு கேட்டார். அந்த சுவாமி சொன்னார், நாரதா ஒன்றும் கவலைப்படாத, நீ வடக்கு திசை நோக்கி போ, அங்கே போய் ஒரு 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு பெரிய குப்பமேடு இருக்கும், அந்த குப்பமேட்டை ஒரு புழு இருக்கும், அதுகிட்ட போய் கேள்வி சத் சங்கத்தை பற்றி சொல்லும். இது எப்படி உங்ககிட்ட கேள்வி கேட்டால் நீங்கள் புழுவை போய் பதில் கேட்க சொல்கிறீங்க, சரி நீ போய் தான் கேட்டு பாரு. அதன்படியே நாரத மகர்ஷி என்ன பண்ணார், போனார். 1000 கிலோமீட்டர் அந்த பக்கம் போய் ஒரு பெரிய குப்பமேடு இருந்தது. அவர் சொன்ன மாதிரி ஒரு புழு இப்படி நெளிஞ்சு வந்துகிட்டே இருந்தது. போயிட்டு பணிவாக உட்காந்து, சுவாமி சத் சங்கத்தோட மகிமையை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். அந்த புழு என்ன பண்ணுச்சு, அப்படி 2 தடவை பார்த்துச்சு, 3ஆவது தடவை பார்த்துச்சு, கீழே விழுந்துச்சு, செத்து போச்சு. நாரத மகர்ஷிக்கு ரொம்ப வருத்தம். அவர் எப்போதும் உயிர்கள் ரொம்ப நேசிக்கிறவர். என்னால் அனாவசியமாக நான் ஒரு கேள்வி கேட்க போய் இந்த புழு செத்து போச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தம். இந்த பகவான் மேலே கோபம் வேற. திரும்பி ரிட்டர்ன் போனார். சுவாமி உங்கள் பேச்சை கேட்டு போய் அந்த புழு செத்து போச்சு அப்படின்னார். ஒன்றும் கவலைப்படாத நாரதா, இப்போ நீ தெற்கு திசையை நோக்கி போ. தெற்கு திசை நோக்கி போய் யாரை போய் பார்க்கணும், தெற்கு திசை நோக்கி போ. ஒரு 2000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமாக ஒரு பெரிய பாலடைஞ்ச கோயில் இருக்குது. அந்த கோயிலில் மேலே ஒரு மாடத்தில் ஒரு புறா உட்காந்துருக்கு, அதுகிட்ட போய் கேளு அப்படின்னு. எவ்வளோ வேலை வாங்குறாரு பாரு பகவான். நேராக அதே மாதிரி நாரத மகர்ஷி போயிட்டு அந்த கோயிலை கண்டுபிடிச்சார். கோயிலில் பார்த்தா மேலே அவர் சொன்ன மாதிரியே ஒரு புறா உட்காந்துருக்கு. இப்போ மேலே வேறு ஏறி போகணும். மேலே ஏறி கஷ்டப்பட்டு மேலே ஏறி போய் உட்காந்து கை கூப்பி வணங்கி, சுவாமி சத் சங்கத்தோட மகிமையை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். அந்த புறா என்ன பண்ணுச்சு, ஒரு முறை இப்படி பார்த்துச்சு, 2 முறை இப்படி பார்த்துச்சு, 3ஆவது முறை பார்த்துட்டு கீழே விழுந்தது, செத்து போச்சு. நாரதருக்கு பயங்கரமான கோபம் இந்த சுவாமி மேலே. திரும்ப போனார். உங்கள் பேச்சை கேட்டு 2 உயிர் போச்சு, ஒரு புழு செத்து போச்சு, ஒரு புறா செத்து போச்சு. உங்களுக்கு பதில் தெரியும்னா சொல்லுங்க, இல்லைன்னா நான் எங்கள் டீச்சர்கிட்ட கேட்டுக்கிறேன்.
எங்கள் டீச்சர் நல்லா சொல்லிக் கொடுப்பான், நான் அங்கேயே போய் கேட்டுக்கிறேன். நாரதா ஒன்றும் கவலைப்படாத, இப்போ நீ கிழக்கு திசை நோக்கி போ. கிழக்கு திசை சொல்லிட்டேன்னா சொல்லலை, கிழக்கு திசை நோக்கி போ அப்படின்னா. அங்கே போய் யாரை போய் பார்க்கணும்? அங்கே ஒரு ஒரு ராஜ்யம் இருக்குது, ஒரு மகாராஜா இருக்கார். அவருக்கு ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். அவனுக்கு 6 மாதம் ஆகுது வயசு. இன்றைக்கி அவனுக்கு பிறந்த நாள். அந்த குட்டி பையன்கிட்ட போய் கேளு, உனக்கு சொல்லிக் கொடுப்பான் அப்படின்னார். இப்போ நாரத மகரிஷி சொன்னார், சுவாமி நான் போகலை அப்படின்ட்டார். குப்பையில் கிடந்த புழு என்னை பார்த்துச்சு, இறந்து போச்சு, யார் என்னை கேட்கல, நானாக வந்துட்டேன். கோயில் மேலே உட்காந்த புறா வந்து செத்து போச்சு, யார் என்னை கேட்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பிச்சு வந்துட்டேன். இப்போ நான் அந்த ராஜ்யத்துக்கு போய் இந்த சின்ன பொடி பையன்ட்ட போய் இந்த கேள்வியை கேட்டு அவன் ஏதோ ஒரு எடாகுடமாக ஏதாவது ஆகி போச்சுன்னா நான் வெளியே வர முடியுமா? அங்கேயே எனக்கு சமாதி கட்டிடுவாங்க. நான் போகலை, பதில் தெரிஞ்சால் சொல்லுங்கள், இல்லைன்னா ஆளை விடுங்க. இப்போ பகவான் சொன்னார், நாரதா என்னுடைய நாமத்தை சொல்கிறவன் நீயே, என்னுடைய பக்தர்களுக்கு எந்த குறையும் வராமல் நான் பார்த்துக்குவேன், நம்பிக்கையோடு போ, நம்பிக்கையோடு போ. நாரத மகரிஷி அங்கே போனார். கரெக்டாக அந்த ராஜ்யத்துக்கு போகிறார். எல்லா இடத்துலையும் தோரணம் கட்டியிருக்காங்க. நம்ம கேட்டில் நுழைஞ்சு பார்த்தோன்னே பாருங்கள், எல்லா இடத்துலையும் தோரணம் கட்டியிருக்காங்க. என்ன இன்னைக்கு பிறந்தநாள், ஸ்ரீராமகிருஷ்ணர் பிறந்தநாள். அது மாதிரி அந்த ராஜாவோடைய பையனுக்கு பிறந்தநாள்னா, இளவரசனுக்கு பிறந்தநாள்னா நாடே விழாக்கோலமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் வாழை மரங்கள், தோரணங்கள் கட்டியிருக்காங்க. சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. நாரத மகர்ஷி கேட்டுக்கு போகிறார். கேட்டு போயிட்டு இந்த மாதிரி அந்த பையனை பார்க்கணும் அப்படின்னு பயந்துக்கிட்டே சொல்கிறார். அவன் போய் காவலாளி போய் ராஜாக்கிட்ட சொல்கிறான், அந்த மாதிரி ஒரு மகரிஷி வந்திருக்கார், நம்ம குழந்தைய பார்க்கணும்னு சொல்கிறாரு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், இன்னைக்கு நல்ல நாள், ஒரு பகவானே வந்து ஒரு துறவியை அனுப்பிச்சி வச்சிருக்கார், உடனே கூப்பிட்டுவா அப்படின்னு சொல்லிட்டார். நாரத மகரிஷி பயந்துக்கிட்டே போகிறார். அந்த பையன் தொட்டிலில் படுத்துருக்குறான். போயிட்டு தொட்டிலில் இப்படி விளக்கி கை கூப்பி வணங்கி, டிக் டிக்னுங்களா, கை கூப்பி வணங்கி பகவானே நல்லோர் இணக்கம்னு எல்லாரும் சொல்கிறாங்க, அதனால என்ன பையன் சொல்லுங்க. அந்த பையன் ஒரு தடவை இப்படி பார்த்தான், 2 தடவை பார்த்தான், கண்ணை மூடிக்கிட்டார் நாரத மகரிஷி. 3ஆவது தடவை பார்க்கும்போது என்ன நடக்குமோ தெரியாது. 3ஆவது தடவை திரும்பி பார்த்தான். இப்போ இவர் கண்ணை திறந்து பார்த்தார். தொட்டிலில் படுத்துதான் பெரிய இளவரசனாக நிற்கிறான். இவர் எங்கே இந்த தொட்டியில் ஒரு பையன் படுத்துந்தானே காணுமே, அவனை. நான் தான் சுவாமி அது அப்படின்னா. நான் தானே, நீயா அது? நான் உன்னை பார்த்ததே இல்லையே. சுவாமி என்ன நீங்கள் பார்த்ததில்ல? நல்லா பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. இல்லைப்பா தெரியல அப்படி. என்னுடைய போன ஜென்மத்தில் ஒரு புழுவாக பிறந்தேன் சுவாமி, ஒரு புழுவாக பிறந்து குப்பையில் இருந்தேன். நீங்கள் தேடி வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணீங்க. உங்கள் ஆசீர்வாதத்தினால அடுத்த பிறவியில் ஒரு பறவையாக பிறந்தேன். அந்த பிறவிலையும் தேடி வந்து நான் எங்கே உட்காந்துருக்கணும் அங்கே வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணீங்க. அடுத்த பிறவியில் நான் அந்த ராஜாவுக்கு பையனாக பிறந்தேன். அது மட்டும் விட்டிங்களா, இன்றைக்கி என் பிறந்த நாள், என்னை தேடி வந்து நான் ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்கிறீங்க. இப்போ நான் வந்து தேவனாக மாறிட்டேன். இப்போதான் நாரத மகர்ஷிக்கு புரிஞ்சது, சத் சங்கத்தில் எவ்வளோ தத்துவம் இருக்குது, நல்லவங்களோட இருக்கிறதுனால எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. யாராவது ஏதாவது நெகட்டிவாக பேசுகிறான்னு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்ககிட்ட பக்கத்திலே போகக்கூடாது. எப்போதும் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கணும். சாதிக்க முடியும், சாதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் இருக்கணும். இப்போ நல்லொரு இணக்கத்தில் நம்ம இருக்கும் பொழுது எல்லா நன்மையும் நமக்கு வரும். அதனால தான் ஸ்ரீராமகிருஷ்ணர் இதை வலியுறுத்தி சொல்கிறார். நாம ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 2வது எப்போதும் சத் சங்கத்திலே நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட். 3வது விஷயம் பிரார்த்தனை. சுவாமி பிரார்த்தனைன்னா என்ன? பிரார்த்தனை அப்படின்னா மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையில் ஒரு தொடர்பு ஏற்படுத்துறது. அதுக்கு பேர் தான் பிரார்த்தனை. இப்போ குழந்தை கேட்குது, அம்மா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. அம்மா சொல்லுவாங்க, உனக்கு சளி பிடிக்கும், ஐஸ்கிரீம் வேண்டாம். எல்லா அம்மாவும் பெரும்பாலான அம்மாக்கள் சொல்கிறது தான், சளி பிடிக்கும் வேண்டாம். குழந்தை என்ன சொல்லும், இல்லை எனக்கு வேணும். அம்மாவும் அதே பாட்டை ரிப்பீட் பண்ணுவாங்க. இந்த குழந்தையும் அதே பாட்டை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும். கொஞ்சம் நேரம் பார்க்கும் இந்த குழந்தை, இது ஒத்து வராது, டைப்பை மாற்றணும். வாயில் கேட்டுட்டு இருந்தால் ஒன்றும் நடக்காது.
உடனே என்ன பண்ண, கீழே விழுந்து அவ்வளோதான். கீழே விழுந்து புரண்டாச்சுன்னா தாய்க்கு அதுக்கு மேலே தாங்க முடியாது. அவங்க என்னென்ன மனசில் நினைச்சாங்களோ அதெல்லாம் விட்டுட்டு முதல்ல ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் தான் அடுத்த வேலை பார்ப்பாங்க. அதுதான் பிரார்த்தனை. பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது உரிமையோடு பண்ணணும். பகவானே, நீ எனக்கு சொந்தமானவன், நான் உனக்கு சொந்தமானவன். அந்த உரிமையோடு பிரார்த்தனை பண்ணணும். நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணும்பொழுது அந்த பிரார்த்தனை நிச்சயமாக அங்கே கேட்கும். நம்பிக்கையோடு சொல்லணும். ஒரு ஊசி இருக்குது, ஒரு காந்த கல் இருக்குது. எப்போதும் காந்தம் ஊசியை இழுத்துக்கும், அது இயல்பு. அந்த ஊசியில் சுற்றி மண் ஒட்டி இருந்ததுன்னா காந்தம் இழுக்குமா இழுக்காதா? இழுக்காது. காந்தம் எவ்வளோ பக்கத்தில் கொண்டு வந்தாலும் காந்தம் இருக்காது. இப்போ என்ன செய்யணும், நம்ம ஊசியில் இருக்கக்கூடிய தூசியெல்லாம் எடுத்துட்டோம்னா திரும்ப ரெண்டு ஒட்டிக்கும். மனதில் அழுக்கு இருந்ததுன்னா இறைவனை பார்க்க முடியாது. மனதில் அழுக்கு இருந்தால் இறைவனை, அழுக்குன்னா அந்த ஊசியில் ஒட்டி இருக்கிற சேரு மாதிரி, இறைவனை பார்க்க முடியும். அப்போ என்ன செய்யணும் சுவாமி? ஊசியில் இருந்து அழுக்கை எடுத்துட்டோம் கையில், மனதில் இருக்க அழுக்கு எப்படி சாமி எடுக்கிறது? பிரார்த்தனை. மனதில் இருக்க அழுக்கு போகணும் அப்படின்னா கண்ணீர் விட்டு பிரார்த்தனை பண்ணணும். பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணும் பொழுது அந்த விஷயம் நமக்கு நடக்கும். பிரார்த்தனை பண்ணும்போது நம்பிக்கையோடு சொல்லணும். ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒரு கதை சொன்னார். ஒரு குடியானவன் இருந்தான். அவனுக்கு ஒரே ஒரு பையன். அந்த பையனுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சு. மருத்துவர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. எந்த டாக்டரும் பார்த்தாங்க, எல்லா டாக்டரும் கை விரிச்சிட்டாங்க. இன்னைக்கு மேலே பெரிய டாக்டர் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் பார்க்கணுன்ட்டாங்க. யார்? பகவான் தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டாங்க. அப்போ ஒரு வேறு வழியே இல்லாமல் அவர் எல்லா டாக்டரையும் பார்த்துட்டு, ஒரு துறவி இருந்தார், அவரை போய் பார்த்து, சுவாமி ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கள், ஒரே ஒரு வழி இருக்குது, செய்வியா அப்படின்னு கேட்டார். செய்கிறேன் சுவாமி, சொல்லுங்கள், எனக்கு என்னோட பையன்தான் எனக்கு எல்லாமே, செய்கிறேன் சொல்லுங்கள். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வானத்தில் சுவாதி நட்சத்திரம் வரணும். வானத்தில் சுவாதி நட்சத்திரம் வரணும். சுவாதி நட்சத்திரம் இருக்கும்போது அன்னைக்கு மழை பெய்யணும். சுவாதி நட்சத்திரம் இருக்கும் பொழுது மழை பெய்யணும். அந்த மழை நீர் ஒரு மண்டை ஓட்டுக்குள்ளே விழுகணும். எங்கே விழுகணும்? மண்டை ஓட்டுக்குள்ளே விழுகணும். அந்த நேரம் பார்த்து அங்கே ஒரு தவளை வரணும். தவளையை பிடிக்கிறதுக்காக ஒரு பாம்பு வரணும். பாம்பினுடைய விஷம் அந்த மண்டை ஓட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரில் விழுகணும். அந்த தண்ணி எடுத்து வந்து கொடுத்தீங்கன்னா அவன் பையன் பழச்சுக்குவான். யாராவது ரெடியா? நம்பிக்கையோடு போனார். ஏன்னா அவர் சோகால்டு டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க, நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவர் இருக்கிறது ஒரே ஒரு இதுதான், செய்து தான் பார்ப்போம். பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணார். பகவானே, என்னுடைய பையன் உயிர் பிழைக்கணும், இன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் வரணும். கண்ணீர் மல்க பிரார்த்தனை பண்ணுறார். வானத்தில் பளிச்சுன்னு சுவாதி நட்சத்திரம் வருது. எத்தனையோ நட்சத்திரங்கள் கூட்டங்கள் இருக்குது, ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள். அதில் சுவாதிங்கிறது ரொம்ப பிரைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் வந்துருச்சு. பார்த்தா ரொம்ப சந்தோஷம். சுவாமி, எப்படியாவது இன்னைக்கு மழை பெய்யணும். பிரார்த்தனை பண்ணுறார். எங்கிருந்தோ கரு மேகங்கள்லாம் சூழ்ந்தது, இடி இடித்தது, மழை பெய்ய ஆரம்பிச்சது. ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கிறார். சுவாதி நட்சத்திரம் வந்துருச்சு. அடுத்தது என்ன வந்தது? மழை வந்துருச்சு. சுவாமி, அடுத்த கண்டிஷன், சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்துடலாமா? கோயம்பேடு மார்க்கெட்டில் கிடைக்காது. இப்போ மண்டை ஓடுக்கு வேணும். எங்கே போகணும்? ஸ்மசானத்துக்கு போகணும். ஸ்மசானத்தில் நடுராத்திரில் மழை பெய்யுது. போயிட்டு என்ன பண்ணுறாரு, எங்கேயாவது பெணம் புதைச்சிருக்காங்களாம் தேடி தேடி தோண்டி தோண்டி பார்க்குறாரு. கடைசியாக ஒரு மண்டை ஓடு கிடச்சிது. மண்டை ஓடில் எடுத்து திருப்பி வச்சார். மழை தண்ணி அந்த மண்டை ஓட்டில் விழுந்துருச்சு. அடுத்த கண்டிஷன் என்ன? சுவாமி, ஒரு தவளை வரணும். வேண்டிக்கிட்டே நிற்கிறாரு. ஜம்னு ஒரு தவளை வருது. ஜம்ப் பண்ணி ஒரு தவளை வருது. பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. எல்லாத்தையும் கூட்டி வச்சுட்டேன் சாமி, இன்னும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, பாம்பு வரணும் சாமி. எங்கே இருந்தோ உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு பாம்பு சர்றன்னு வேகமாக வந்துச்சு. பாம்பை பிடிக்கிறதுக்காக வந்துச்சு. தவளை எஸ்கேப் ஆயிடுச்சு. அந்த பாம்பினுடைய வாயிலேருந்து அந்த விஷம் அந்த தண்ணியில் போய் விழுந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம். அந்த தண்ணியை எடுத்து வந்தார், குழந்தைக்கு கொடுத்தாரு, சரியாக போயிடுச்சு. இது கதை. யார் சொன்ன கதை?
ஸ்ரீராமகிருஷ்ணன் சொன்ன கதை. கதைக்குள்ள என்ன மாறல் இருக்கு? நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணணும். பிரார்த்தனை பண்றோம், நம்மளும் பிரார்த்தனை பண்றோம். ஆனா அந்த பரிபூரண நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணா தான் நினைச்சது நடக்கும். அந்த பரிபூரண நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். என்னெல்லாம் பார்த்துருக்குறோம்? நாம ஜபம், சத் சங்கம், பிரார்த்தனை. 4வது திட்டம் தனிமையில் இருந்து பழகணும். யாருக்கு எவ்வளோ நேரம் முடியுமோ 24 மணி நேரம் எல்லாருக்கும் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான வாழ்க்கை சூழ்நிலையில் இருக்கிறோம். யாரால் எவ்வளோ முடியுமோ தினசரி என்னால் சுவாமி என்னால் 15 நிமிஷம் இருக்க முடியும், வெரி குட். 10 நிமிஷம் இருக்க முடியும், வெரி குட். தனியாக இருக்கணும். செல்ஃபோன்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு எதையும் சிந்தனை பண்ணாமல் 10 நிமிஷம் இருக்க முடியும், அதுவே பெரிய விஷயம். 1 மணி நேரம் இருக்க முடியும், வெரி குட். யாருனாலும் எவ்வளோ முடியுமோ தனிமையில் இருந்து பழகும் பொழுது தான் சிந்தனை பண்ணணும். தனிமையில் இருந்து என்ன பண்ணணும்? அடுத்தது முதல்ல தனிமையில் இருக்கணும். இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எது நிலையானது, எது நிலையற்றது. இந்த உலகத்தில் எல்லாமே இருக்குது. ஆனால் சில பொருள் நிலையாக இருக்குது, எல்லா காலத்துலையும் இருக்குது. சிலது காணாமல் போயிடுது. நமக்கு ஒரு காலத்தில் குழந்தையாக இருக்கிறோம், வயதாகுது. ஒரு காலத்தில் வயதானதுக்கப்புறம் இறந்து போகிறோம். அப்போ அந்த உடம்பு மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ மாறாத ஒரு பொருள் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய என்னோட உடம்புக்குள்ளே இருக்குது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தனிமையில் இருந்து சிந்தனை பண்ணால் தான் தெரியும். இப்போ எது நிலையானது, எது நிலையற்றது அப்படிங்கிற ஒரு சிந்தனை பண்ணணும். இப்போ வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம், பால் தண்ணீர் ரெண்டையும் சேர்த்தா ரெண்டும் சேர்ந்து போயிடும், மிக்ஸ் ஆகிடும். பிரிக்கிறது ரொம்ப கடினமானது, பாலையும் தண்ணியும் பிரிக்கிறது. ஆனால் என்ன பண்ணுனா ரெண்டையும் ஒன்றா சேர்த்தால், தண்ணியில் போட்டாலும் இந்த மிதக்கும். அப்படின்னா பாலை நல்லா காய்ச்சி தயிர் ஊற்றணும், உற வச்சு ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுத்து அந்த தயிரை கடையணும். கடைஞ்சி வெண்ணெய் எடுக்கணும். அந்த வெண்ணெயை எடுத்து தண்ணியில் போட்டிங்கன்னா மிதக்கும், தண்ணியில் மிக்ஸ் ஆகாது. அது மாதிரி சிந்தனை பண்ணணும், விவேகத்தை. அதுதான் பகவான் நமக்கு அந்த ஸ்பெஷலாக மனுஷங்கள் கொடுத்துருக்கிறார். சிந்தனை பண்ணணும், எது நிலையானது, எது நிலையற்றது அப்படின்னு சிந்தனை பண்ணும் பொழுது அந்த விஷயங்கள் நமக்கு புரியும். இதெல்லாம் சிந்தனை பண்ணி விவேக அறிவு கிடைச்சதுக்கு அப்புறமா தான் இல்லற வாழ்க்கைக்கே போகணும்னு சொல்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர். எத்தனை பேர் கல்யாணம் நடக்கும்? இதெல்லாம் செய்து விவேக வைராக்கியெல்லாம் கிடைத்த பிறகுதான் திருமண வாழ்க்கைக்கே போகணும்னு சொல்றாரு. அப்படிங்கும்போது யோசிச்சு பார்த்துக்கணும், நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு பாருங்க. இந்த தனிமையில் இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. 4 விஷயம் பார்த்துருக்கோம். நாம ஜபம், சத் சங்கம், பிரார்த்தனை, தனிமையில் இருக்கிறது. 5வது விஷயம் விவேகம், சுய பரிசோதனை. நமக்கு நம்மளே செய்து பார்த்துக்கோம், அப்போ தான் தெரியும். இல்லைன்னா வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். 1வது வயசுலேருந்து 60வது வயசு வரைக்கும் 70 வயசு ஓடிக்கிட்டே இருக்கும். கடைசியில் 75 80 ஆகும் பொழுது என்னத்தை சாதித்தேன், என்னத்தை சேர்த்து வச்சேன் அப்படின்னு பெரிய ஒரு கேள்விக்கு நிற்கக்கூடாது. இப்போ சுய பரிசோதனை பண்ணி பார்த்துங்கன்னா அப்பப்போ நமக்கு பரிசோதனை பண்ணி பார்க்கும்பொழுது தான் நம்ம யார் அப்படின்னு புரியும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு குடியானவன் இருந்தான். அவனுக்கு ஒரே ஒரு பையன். அந்த பையன் திடீர்னு காய்ச்சல் இறந்து போயிட்டான். வீட்டில் மனைவி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஒரே பையன் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இந்த கணவன் வந்தான், அமைதியாக உட்காந்தான், அப்படியே அமைதியாக பார்த்துட்டே இருக்கிறான். இப்போ எல்லாரும் அழுதுகிட்டே இருந்தவங்க இப்போ கணவன் பக்கம் பார்க்குறாங்க. கல் மாதிரி உட்காந்துருக்குறான், ஒரு சொட்டு கண்ணி கூட விடலை, கல் மாதிரி உட்காந்துருக்குறானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் கணவனை பார்த்துட்டுறாங்க. இப்போ அவர் சொன்னார், நேற்று ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் நான் ஒரு பெரிய ராஜாவாக இருந்தேன், பெரிய ராஜ்யம் ராஜாவாக இருந்தேன். எனக்கு 7 குமாரர்கள் இருந்தாங்க. எல்லாரும் நல்லா படித்து பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்காங்க. சந்தோஷமாக இருந்தோம். திடீர்னு கனவு கலைஞ்சு போச்சு. இப்போ அந்த 7 பிள்ளைங்களுக்காக அழுகிறதா, இந்த பிள்ளைக்காக அழுகிறதா? அந்த 7 குழந்தைகளுக்காக அழுகிறதா, இந்த காணாம போன இந்த ஒரு குழந்தைதான் அழுகிறதா? அவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒன்று. இந்த கனவுல என்ன பார்த்தனோ நிலையில்லாதது, இந்த வாழ்க்கையும் நிலையில்லாதது. நிலையில்லாத விஷயத்துக்கு நான் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறது பெரிய விஷயம்.
ஸோ இதுதான் வந்து சுய பரிசோதனை நமக்கு நாமே செய்துக்கணும். அடுத்தது நம்பிக்கை. பூரணமான நம்பிக்கையோடு இருக்கணும். நான் முக்தன் சொல்லிக்கிட்டே இருந்தா முக்தி அடைஞ்சிருவோம். நான் பாவி சொல்லிக்கிட்டே இருந்தா நாம எதை நினைக்கிறாயோ, சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறாரு, எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். அப்போ நாம் எதை நினைக்கணும்? பாசிட்டிவாக. நான் வந்து நம்பிக்கையோடு சொல்லணும், நான் இறைவனின் குழந்தை, நான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் குழந்தை, நான் அன்னை சாரதையின் குழந்தை, நான் சுவாமி விவேகானந்தரின் குழந்தை, நான் அன்னை மீனாட்சியின் குழந்தை. இப்படி யாருக்கு என்ன தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை சொல்லி நான் அவர்களுடைய குழந்தை. அந்த தெய்வீகத்தன்மையை எப்போதும் ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா காலத்துலேயும் அந்த தெய்வீகம் நமக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா, அந்த நம்பிக்கையோடு இருந்தோம்னா நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல நிலை கிடைக்கும். ஒரு முறை நாரத மகரிஷி வைகுண்டத்துக்கு போயிட்டு இருந்தார். எங்கே போனார்? வைகுண்டம். போகிற வழியில் ஒருத்தர் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தார். தவம் பண்ணி என்னாச்சு, அவர் எழுந்துக்கவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அவரை சுற்றி புற்றெல்லாம் வளர்ந்துருச்சு. புற்று வளர்ந்து மூடிருச்சு. லேசாக அவர் இந்த தலை மட்டும்தான் தெரியுது. அந்த அளவுக்கு தவம் பண்ணிட்டார். ஒரே இடத்துல உட்காந்து பாருங்கள், உட்காந்தாலே தெரியும். ஒரு நாள் பூரா உட்காந்து பார்த்தீங்கன்னா லேசாக அந்த எறும்பெல்லாம் வந்து எட்டி பாருங்க, மேலே ஏறிட்டு போயிட்டுருக்கோம். ஒன்றும் செய்யாமல் பேசாமல் உட்காந்திங்கன்னா ஆள் போயிட்டான்னு சொல்லிட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிடும். அப்போ வருஷ கணக்கில் ஒருத்தர் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருந்தா என்னாச்சு, எறும்புகள்லாம் வந்துச்சு, நமக்கு நல்ல இடம் கிடச்சுன்னு சொல்லிட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிச்சு. அவரை சுற்றி வீடு கட்டிடுச்சு, புத்து வளர்ந்துருச்சு. அப்படி தவம் பண்ணிட்டு இருக்கார். அவர் சொன்னார், நாரத மகர்ஷி நீங்கள் எங்கே போகிறீங்க? நான் வைகுண்டத்துக்கு போகிறேன். யாரை பார்க்க போகிறீங்க? பகவானை பார்க்க போகிறேன். எனக்கு எப்போ முக்தி கிடைக்குன்னு கேட்டுவாங்க. சரி, கேட்டு வர்றேன். அப்படியே போயிட்டே இருக்கார். போகிற வழியில் ஒரு மாந்தோப்பு இருந்தது. அங்கே ஒரு பையன் விளையாடிட்டு இருந்தான். அவன் கேட்டான், சுவாமி எங்கே போகிறீங்க? வைகுண்டத்துக்கு போகிறேன். என்ன விஷயமா போகிறீங்க? பகவானை பார்க்க போகிறேன். எனக்கு எப்போ முக்தி கிடைக்குன்னு கேட்டுவாங்க. சரி, இப்போ கேட்டு வரேன், நீ விளையாடிட்டு. அவன் விளையாடிட்டு இருக்கான். பகவான் போனார், வைகுண்டத்துக்கு போனார், சுவாமியை பார்த்தார், கேள்வியெல்லாம் கேட்டார், திரும்பி வர்றார். வர்ற வழியில் முதல்ல அந்த புற்றுல இருந்தார் அவர், சாமி தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் போய் பார்த்தார். நான் வைகுண்டத்துக்கு போயிட்டு வந்தேன், நீ கேட்ட கேள்வி பகவான்கிட்ட கேட்டேன். அவர் ஒரு பதில் சொன்னார். என்ன சொன்னார்? உனக்கு இன்னொரு 4 பிறவி கழிச்சு உனக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு. 4 பிறவியா? இன்னும் 4 பிறவியா அப்படின்னு கேட்டார். அப்படியே போனார். அடுத்து நம்ம பையன் விளையாடிட்டு இருக்கான், அங்கே மாந்தோப்பில் விளையாடிட்டு இருந்தான். போனார், சுவாமி எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும்? இந்த மாமரம் இருக்குல்ல, இந்த மாமரத்தில் எத்தனை இருக்கிற இலை இருக்கோ அத்தனை வருஷம் கழிச்சு உனக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னாரு. யாராவது என்ன முடியுமா? மாமரத்தில் இலையில என்னவே முடியாது. அத்தனை வருஷம் கழிச்சு உனக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னார். அப்போ எனக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குதிக்க ஆரம்பிச்சிட்டான். அத்தனை வருஷம் கழிச்சு கூட எனக்கு முக்தி கிடைக்கிறது உறுதியாக சொல்லிச்சு. நீங்கள் சொன்னால் அது நடக்கும். நீங்கள் மகரிஷி, நீங்கள் தப்பாக சொல்ல மாட்டீங்க, பகவான் சொல்லியிருக்காரு, அப்போ எனக்கு உறுதியாக எனக்கு முக்தி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தத்தில் குதிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ உடனே பகவான் விஷ்ணு அங்கே தோன்றினார். இதுதான்டா நான் எதிர்பார்த்தது, இப்போவே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே வைகுண்டத்துக்கு கூப்பிட்டு போயிட்டார் அந்த பையனை. இன்னொருத்தர் என்ன பண்ணார்? அந்த 4 வருஷம் அவருக்கு 400 வருஷமா தெரியுது. இப்போ என்னது? நம்பிக்கையோட பண்ணணும். அதுதான் வந்து முக்கியமான விஷயம். கடைசியாக ஒன்று, சரணாகதி. இதெல்லாம் செஞ்சாலும் சுவாமி ஃபைனலாக ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் சரணாகதி. அர்ஜுனனுக்கு எல்லா விஷயங்களும் சொன்னதுக்கப்புறம் கூட ஃபைனலாக சரண்டர் ஆனதுக்கப்புறம் தான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து உபதேசத்தை ஆரம்பித்தார். அதுக்கு முன்னாடி இல்லை. பகவானே நீயே கதி, நீ எனக்கு வழிகாட்டுன்னு சரண்டர் ஆனதுக்கப்புறம் தான் வழி சொன்னார். திரௌபதி என்ன பண்ணாங்க? கஷ்டத்தில் இருந்தாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் அவங்களால தன்னை பாதுகாத்துக்க முடியாதுங்கிற போது பகவானே கண்ணா எங்கே இருக்க வா அப்படின்னு சொல்லும்போது கண்ணை வந்துட்டார். சரண்டர். இப்போ சரண்டர் ஆகும்பொழுது தான் பகவான் ரெடியாக இருக்காரு, என்னை கூப்பிடுவாருன்னு பார்த்துட்டு இருக்காரு. நாம் வந்து அவரை கூப்பிட்றதே கிடையாது. அவரை விட்டுட்டு மீதெல்லாம் கூப்பிடுறோம். அவரை கூப்பிட்டோம்னா நிச்சயமாக அவர் வந்துடுவார். இந்த சரணாகதி, சரண்டர். ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லியிருக்கார், வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எச்சில் இலையை போல இரு. சாப்பிட்டு போட்ட எச்சில் இலை இருக்கும், தொட்டியில் போட்டிருப்போம், காற்றடிச்சா அது பறந்து போயிட்டே இருக்கும். அது மாதிரி
அகங்காரம் இல்லாமல் பற்றுதல் இல்லாமல் இரு. வாழ்க்கையில் இருக்கணும். இப்போ எப்படி இந்த வாழ்க்கையில் இருக்கணும், நம்ம எல்லாருக்கும் ஒரு விதமான வாழ்க்கை இருக்குது. இருக்கும் பொழுது எப்படி வாழணும் அப்படின்னா பற்றில்லாமல் இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பூனைக்குட்டி குரங்குக்குட்டி ஸ்ரீராமகிருஷ்ணர் உதாரணம் சொல்லியிருக்கிறார். பூனைக்குட்டி எப்போதும் அதுவே போய் தாயை கட்டி பிடிச்சிக்கும். இந்த பூனைக்குட்டி தாய் வந்து பூனைக்குட்டியை பிடிச்சிக்கிட்டு ஒரு நேரத்தில் வீட்டில் ஓரமாக வைக்கும், ஒரு நேரத்தில் அடுப்பங்கரையில் கொண்டு வச்சிரும். வச்சா அடுப்பங்கரையில் வச்ச பூனைக்குட்டி அங்கேயே தான் உட்காந்துருக்கும், நகர்ந்து போகவே போகாது. என்ன செஞ்சிட்ருக்கோம்? மியான்னு கத்திக்கிட்டே தான் இருக்கும். இந்த அம்மா பூனை வந்து அதை எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல வைக்கிற வரைக்கும் அங்கேயே தான் உட்காந்துருக்கும். இந்த குரங்கு குட்டி என்ன பண்ணோம்? தாய்க்குட்டி பிடிக்காட்டாலும் இதுவே போய் ஜம்ப் பண்ணி பிடிச்சிக்கும். இதை உதாரணமாக சொல்லுவார் ஸ்ரீராமகிருஷ்ணரா. அதாவது எப்போதும் இறைவனை சார்ந்து இருக்கணும். இறைவன் நம்ம கையை பிடிச்சிட்டாருன்னா ஒரு பயமும் கிடையாது. நாம் போய் இறைவன் கையை பிடிக்கிறதுக்கு பதிலாக இறைவன் நம்ம கையை பிடிச்சிக்கிட்டா, அதாவது அப்பா தன்னுடைய கையை குழந்தையோட கையை பிடிச்சிக்கிட்டாருன்னா குழந்தைக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அவரோட கை வந்து நழுவாது. குழந்தை போய் அப்பா கையை பிடிச்சா ஒரு வேளை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அப்பா கையை விட்டுடுச்சுன்னா கீழே விழுந்துடும். இப்போ ரோடு அந்த கிரவுண்டு இருக்குது, கிரவுண்டில் சுற்றிக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே கிருகிருன்னு சுற்ற ஆரம்பித்து கீழே விழுந்துருவோம். அதுக்கு பதிலாக ஒரு தூணை பிடிச்சிட்டே சுற்றிகிட்டே இருந்தோம்னா ஒன்றும் ஆகாது. ஒரு பேஸ் நமக்கு இருக்குது, ஒரு சப்போர்ட் இருக்குது. அந்த இறைவன் பூரண சரணாகதின்னு பேர். பூரண சரணாகதி நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். என்னெல்லாம் சொன்னோம் பார்த்தோம்? கேள்வி, நீங்கள் தூங்குறீங்களா முடிச்சிருக்கீங்களான்னு தெரியணுப்பா. நாம ஜபம், சத் சங்கம், பிரார்த்தனை, தனிமையில் இருக்கணும், நம்பிக்கை, சரணாகதி, விவேகம். கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லி கொடுத்துருக்கார். கடலில் ஒரு கப்பல் போயிட்டுருக்கு அப்படின்னா எல்லா நேரமும் துடுப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. சில சமயம் நல்லா காற்று சாதகமாக வீசும் பொழுது அந்த பாய் மரத்தை விரித்து வச்சுட்டா அந்த காற்று அழகாக தள்ளிகிட்டே போயிடும். அது நேக்கு போக்கு தெரிஞ்சு அந்த மாலுமிக்கு தெரியும், அந்த கப்பல் ஓட்டவனுக்கு தெரியும். எப்போ காற்று அடிக்குதோ கரெக்டாக அதை அவிழ்த்து வச்சுருவா, அழகாக தள்ளிகிட்டே போய் கஷ்டப்பட்டு துடுப்பு போட வேண்டியதில்லை. அது மாதிரி பாய் மரத்தை விரித்து வச்சுக்கோ. ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்கிறது பாய் மரத்தை மனதை எப்போதும் திறந்து வை. மகான்களுடைய உபதேசம் நமக்கு எப்போதும் வழிகாட்டுறதுக்கு தயாராக இருக்குது. நாம் என்ன செய்யணும்? மனதை திறந்து நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகளை நம்ம வந்து சொல்லும் பொழுது அந்த ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். அழியாத உடம்பு, அழியக்கூடிய உடம்புக்குள்ளே அழியாத ஒரு பொருள் இருக்குது, அது ஞாபகம் வச்சுக்கணும். உடம்பு அழியும், ஆன்மா அழியாதது. ஆனால் அழியாத ஆன்மா எதுக்குள்ளே இருக்குது? அழியக்கூடிய உடம்புக்குள்ளே தான் இருக்குது. அது புரியணும். அழியாத ஆன்மா அழியக்கூடிய உடம்புக்குள்ளே இருக்குது. என்ன பண்ணணும்? பயிற்சி பண்ணணும். தினசரி பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணும் பொழுது அதெல்லாம் நடக்கும். ஒருத்தன் என்ன பண்ணால் நாடகம் பார்க்குறதுக்கு போனான். அந்த காலத்தில் நாடகம் தான். இப்போல்லாம் வந்து எல்லாமே மொபைல்லே வந்துருச்சு. ஒரு ஊரில் முக்கியமான இடத்துல வந்து ஒரு ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க. இப்போ கலைஞர்கள் வந்து நாடகம் நடத்துவாங்க. இப்போ கிராமத்தில் இருக்க ஜனங்களாம் என்ன பண்ணுவாங்க? பாயெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. போய் பாயெல்லாம் விரித்து உட்காந்து நாடகமெல்லாம் பார்ப்பாங்க. காலையில் இருந்துன்னு பாயெல்லாம் சுருட்டிட்டு வந்துடுவாங்க. ஒருத்தன் போனால் நாடகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டான். போய் உட்காந்தா ஒன்றும் நாடகம் ஆரம்பிக்கவே இல்லை. சரி பாயை விரித்து கொஞ்ச நேரம் படுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பாயை விரித்தான், படுத்தான், நல்லா தூங்கிட்டான். தூங்கி எழுந்து பார்க்குறான், எல்லோரும் எழுந்து போயிட்டாங்க, சூரியன் வந்துருச்சு, யாரையும் இல்லை, நாடகம் முடிஞ்சு போச்சு. பாயை சுருட்டிட்டு வீட்டுக்கு வந்தான். இது ஸ்ரீராமகிருஷ்ணர் சொன்னது தான். உலகத்துக்கு வந்திருக்கிறோம், போகும்போது வெறுங்கையோடு போகக்கூடாது. நாடகம் பார்க்க வந்தான், அந்த வந்த வேலையில் அவன் வந்து கண்ணும் கருத்துமா இருந்திருந்தான்னா நாடகம் பார்த்துருக்கலாம். என்ன நடந்தது? தூக்கத்தை கழிச்சிட்டான். நம்ம வாழ்க்கையில் தூக்கங்கிறது என்னது? அஞ்ஞானம், அறியாமை. அந்த தூக்கத்தில் நம்ம வந்து வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது. எப்போதும் விழிப்பாக இருக்கணும். அரைஸ், அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச். சுவாமிஜி மந்திரம். விழிப்போடு இருக்கணும். ஸ்ரீராமகிருஷ்ணர் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கல்பத்தருவா மாதிரி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணார். என்ன சொன்னார்? உங்கள் எல்லாருக்கும் ஆன்மீக
விழிப்புணர்வு கிடைக்கட்டும் அப்படின்னு சொன்னார். அந்த விழிப்புணர்வு நமக்குள்ளே இருக்கணும். எப்போதும் எப்போதும் அந்த ஞாபகம் வச்சுக்கணும். இந்த எப்போதுங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கணும். எப்போதும் அந்த விழிப்புணர்வு இருக்கணும். நான் யாரு? இந்த சுவாமி ஏன் திரும்ப திரும்ப இதை சொல்கிறார் அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குது. திரும்ப திரும்ப ஞாபகம் பண்ணணும். நான் யார்? ஸ்ரீராமகிருஷ்ணர் யார்? ஸ்ரீராமகிருஷ்ணருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக இந்த பூமியில் இருக்கான்? ஏன் ஆசிரமத்துக்கு வரணும்? எத்தனை பேர் இன்னைக்கு உலகத்தில் எல்லாம் முக்கியமான பெரிய பரபரப்பான உலகம் இயங்கிட்டு இருக்குது. இவ்வளோ பேர் ஏன் இங்கே உட்காந்துருக்கணும்? அவர் கூப்பிட்டதுனால தான் வந்திருக்கிறோம். அவர் ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் நேரத்தில் போய் கூப்பிடுவார், என் பக்தர்களே எங்கே இருக்கிறீங்க வாங்க. தினசரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் கொண்டாந்து கொட்டுருவாங்க. கேட்டு கேட்டு எனக்கு புளிச்சு போச்சு. நல்ல பக்தர்கள், நல்ல தூய சிந்தனை உள்ள பக்தர்கள்லாம் எங்கே இருக்கிறீங்க வாங்க. நிறைய பிரச்சனை கொண்டு அவர்கிட்ட கொட்டக்கூடாது. அவருக்கு தெரியும், ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு தெரியும் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும். நம்ம என்ன கேட்கணும்? இறைவா தூய பக்தியை கொடு. அவர்கிட்ட கேட்க வேண்டியது தூய பக்தியை கொடுன்னு கேட்டாலே மீதி எல்லாம் அவரே பார்த்துக்குவார். அப்போ அழியக்கூடிய உடலில் அழியாத ஒரு பொருள் இருக்குது, அது ஆன்மா. அது என்னைக்கும் அழியாதது. அதை உணர்ந்துக்கிறதுக்கு தான் இவ்வளோ ப்ராக்டிஸ். நாம ஜபம், சத் சங்கம், பிரார்த்தனை, தனிமையில் இருத்தல், விவேகத்தோடு இருத்தல், நம்பிக்கை, சரணாகதி. அடுத்த வருஷம் ஜெயந்தி வரைக்கும் மறக்கக்கூடாது. சுவாமி அதுக்கப்புறம் மறந்துடலாமா? மறக்கவே கூடாது. எல்லா காலத்துலேயும் மறக்கக்கூடாத விஷயங்கள் இதெல்லாம். வீட்டில் இருக்கும் பொழுது, குடும்பத்தில் இருக்கும் பொழுது எப்படி இருக்கணும்னு ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறாரு. பணக்கார வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரி மாதிரி இருக்கணுமா. பணக்கார வீட்டில் வேலைக்கு பார்க்குற வேலைக்காரி என்ன பண்ணுவாங்க? எல்லா வேலையும் செய்வாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலையும் செய்வாங்க. என் கண்ணே மணியேன்னு அந்த குழந்தைங்கள்லாம் எடுத்து கொஞ்சுவாங்க, எல்லாம் செய்வாங்க. மனசு மட்டும் எங்கே இருக்கும்? இந்த கிராமத்தில் எங்கேயோ ஒரு பழைய ஒரு குடிசை வீட்டில் அவங்க வீடு இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய அவங்க குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க. அந்த ஒரு மனசு மட்டும் அங்கே நினச்சிக்கிட்டு இருக்கோம், கையெல்லாம் இங்கே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி இந்த உலகத்தில் இருக்கணும், எல்லா காரியத்தையும் செய்யணும். ஆனால் நம்ம மனசு பூரணமான இறைவனை சிந்தனை பண்ணிக்கிட்டே எல்லா காரியத்தையும் செஞ்சால் எந்த விதத்துலையும் நாம் கஷ்டத்துக்கு ஆளாக மாட்டோம். அப்படியே கஷ்டம் வந்தாலும் அதை சகித்து கொள்ளக்கூடிய திறமையை, அது வல்லமையை அந்த பகவான் நமக்கு கொடுப்பார். எப்படி இருக்கணும்? பணக்கார வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரி மாதிரி இருக்கணும். சேற்று மீனை போல இரு சொல்லியிருக்கார் ஸ்ரீராமகிருஷ்ணர். மீன் சேற்றுக்குள்ளே தான் இருக்குது, 24 மணி நேரம் சேற்றுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அதனோட உடம்புல சேறு ஒட்டாது. தாமரை இலை தண்ணீரை போல இரு. தண்ணீருக்குள்ளே தான் தாமரை இருக்குது, இலை இருக்குது, எப்போதும் தண்ணீர் ஒட்டாது. உலகத்தில் இரு, உலகம் ஒன்னில் ஒட்டாமல் பார்த்துக்கோ. உலகத்தில் இரு, எல்லா கடமையும் செய், உனக்குள்ள உலகியல் வந்துடாமல் பார்த்துக்கோ அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம வாழ்க்கையில். இதெல்லாம் அரிய விஷயங்கள். எறும்பை போல இரு. எறும்பு என்ன பண்ணும்? சர்க்கரையும் மணல் ஒன்றா இருந்தாலும் சரியாக சர்க்கரையை மட்டும் சாப்பிட்டு மணலை விட்டுடும். அதுக்கு பேர் தான் விவேகம். நம்ம பார்த்தோம், விவேகங்கிறத பார்த்தோம். எது நிலையானது, எது நிலையற்றது, எது கொஞ்ச நாளைக்கு இருந்து காணாமல் போயிருமோ அது நிலையற்றது, எது எல்லா காலத்திலும் இருந்தது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இதே தத்துவம் இருந்தது, இதே வேத உபனிஷத்து கருத்துக்கள் இருந்தது, இன்னைக்கு இருக்குது. இன்னும் 1000 வருஷம் கழிச்சு இதே கருத்துக்கள் இருக்க போகுது, அது நிலையானது. எது? ஆன்மா பற்றிய கருத்து. நான் ஆன்மா, நான் இறைவனின் குழந்தை, நான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் குழந்தை. திரும்ப திரும்ப ஞாபகம் பண்ணிட்டோம், மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும், நான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் குழந்தை. அந்த கருத்து என்றைக்கும் மாறாது, எத்தனை வருஷங்கள் கழிச்சாலும் அது மாறாது. சுவாமி யதீஸ்வரானந்த மகாராஜ்னு ஒரு பெரிய மகான் இருந்தார் மடத்தில். அவர் ஒரு முறை பக்தர் கேட்டார், சுவாமி ஆன்மீக முன்னேற்றத்துக்கு எனக்கு ஒரு உபதேசம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். இப்போ சொன்னார், முதல் விஷயம் தூய வாழ்க்கை வாழணுங்கிற ஒரு எண்ணம் உனக்குள்ளே வரணும். ஃபஸ்ட்டு தகுதி தூய வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும். ரெண்டாவது, தூய்மையும் கட்டுப்பாடும் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கணும். ரெண்டாவது. மூணாவது, எண்ணம் சொல் செயல் முழுவதும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிய வாழ்க்கையாக இருக்கணும். சரணாகதி நம்ம பார்த்தோம், சரணாகதி மனப்பான்மையோடு இருக்கணும். தூய வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆசைப்படணும், தூய்மையும் கட்டுப்பாடு நிறைந்த வாழ்க்கையாக இருக்கணும். எண்ணம் சொல் செயலால் இறைவனை போற்றி வணங்கக்கூடிய அந்த சரணாகதி மனப்பான்மையோடு இருக்கணும். நாலாவது, எப்போதும் அவர் இதே கருத்தை ரிப்பீட் பண்ணுறார், விழிப்போடு இருக்கணும். பாருங்க,
ஸ்ரீராமகிருஷ்ணர் சொன்ன கருத்துங்கள் எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்த விழிப்போடு இருக்கணுங்கிறத வந்து எல்லா ஆச்சாரியர்களும் சொல்கிறாங்க. விழிப்போடு இருக்கணும். கடைசியாக சொன்னது ஹோலி ட்ரியோ, பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர், சாரதாமா, விவேகானந்தர் டைரக்ட் டிசைபிளோடு காட்டிய வழியில் நம்ம வாழ்ந்தாலே நமக்கு எல்லாம் சரியாக நடக்கும். 5 விஷயம் சொல்லி கொடுத்துருக்கார். யார்? ஸ்ரீமத் சுவாமி யதீஸ்வரானந்த்ஜி மகாராஜ். கடைசியாக போதுமா? ஒரு குட்டி கதை சொல்லி முடிச்சிடலாமா? கதை திறக்க வரைக்கும் சொல்லிடுவோம். ஒரு குருநாதர் இருந்தார். அவருக்கு ஒரு ஆசிரமம், குருநாதர் இருக்கார், சீடர்கள்லாம் இருக்காங்க. இப்போ சீடர் வந்து கேட்டார், குருநாதருக்கு வயசாகி போச்சு. ஒரு நாள் வந்து மரணப்படுக்கையில் இருக்கிறார். சுவாமி, இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் இருந்தீங்க, எங்களுக்கெல்லாம் நாங்கள் தவறு செய்யும்போது சுட்டி காட்டினீங்க, எங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டினீங்க. இப்போ நீங்கள் போயிட்டீங்கன்னா எங்களுக்கு யார் வழிகாட்ட போகிறா? ஒரு தவிப்பு அந்த அந்த சீடருக்கு வருது. போயிட்டு கண்ணீர் விட்டு கதறி கேட்குறாரு, நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்கள் இல்லாத நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறார், கவலைப்படாத, நான் இல்லாத போது உனக்கு வழிகாட்டுவதற்காக சில உபதேசங்கள்லாம் எழுதி நான் படுத்திருக்கிற கட்டிலுக்கு அடியில் ஒரு பெட்டி இருக்குது, அதில் வச்சுருக்கேன். உனக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அந்த பெட்டியை திறந்து பார், அதில் உனக்கு தேவையான உபதேசங்கள் வச்சுருக்கேன், அதை பார்த்துக்கோ அப்படின்னார். கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணார்? இந்த குருநாதர் வயதாயிடுச்சு, இறந்து போயிட்டார். இப்போ அந்த யார் அந்த சீடராக இருந்தாரோ அவர் வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கார். கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு. கஷ்டம் வரும்பொழுது ஞாபகம் வந்தது. ஒரு நாள் குருநாதர் சொன்னார், அந்த பெட்டியில் ஏதோ வச்சுருக்கேன், இப்போ எடுத்து பார்க்க சொன்னார். பெட்டியை திறந்து பார்த்தார், முகம் மலர்ந்து போச்சு. பெட்டியை திறந்து பார்த்தார், முகம் மலர்ந்து போச்சு, கஷ்டமெல்லாம் காணாமல் போயிடுச்சு. கதவை திறந்தாங்க, நம்ம கஷ்டமெல்லாம் காணாமல் போயிடுச்சு. பெட்டியை திறந்து பார்த்தாரு, திரும்ப சந்தோஷமாயிட்டார். திரும்ப வாழ்க்கை போயிட்டே இருக்குது. கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் கஷ்டம் வந்துச்சு. மறுபடியும் திறந்து பார்த்தார், அவருக்கு வயசாகிடுச்சு, அவர் இறந்து போனார். இறந்து போக சமயத்தில் அடுத்தவர் வந்தார், அவர்கிட்ட இதே கருத்தை சொன்னார். நான் படுத்திருக்கிறேனே, இந்த பெட்டி, இந்த கட்டிலுக்கு அடியில் ஒரு பெட்டி இருக்குது, அதில் ஒரு விஷயம் இருக்குது, அதை நீ பார்த்துக்கோ. இந்த 3வது வந்தவர் அது என்ன தான் இருக்குன்னு பார்க்கணும், ஒரு க்யூரியாசிட்டி வந்துருச்சு. அப்போ அது என்ன பார்த்தார்னா, அந்த பெட்டியை திறந்தார். அதில் என்ன எழுதியிருந்த அப்படின்னா, மீண்டும் ஒரு முறை முயற்சி செய். என்ன எழுதியிருந்தது? மீண்டும் ஒரு முறை. எத்தனை முறை நம்ம முயற்சி செய்தாலும், ஒரு தோல்வியை கண்டாலும் என்ன பண்ணணும்? மீண்டும் ஒரு தேர் இஸ் எ ஹோப். நமக்கு ஒரு ஹோப் இருக்குது. நிச்சயமாக மீண்டும் ஒரு முறை முயற்சி செய், வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், அன்னை ஸ்ரீ சாரதா தேவி, சுவாமி விவேகானந்தருடைய பூரணமான அருள் ஆசிகள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய ஜெயந்தி. இங்கே வந்திருக்கிறவங்க, வராதவங்க, எங்கே இருந்தாலும் எல்லாரும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கங்க. எல்லாருக்கும் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய பூரணமான அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.